நீட் யூஜி 2026 அப்ளிகேஷன் மார்ச் 8, 2026 நைட்டு 9 மணியோட க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த கரெக்ஷன் விண்டோல சரி பண்ண முடியாத 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அப்ளிகேஷன் போடும்போது இந்த 3 விஷயத்துல நீங்க தவறு செஞ்சீங்க அப்படின்னா, அதை எடிட் பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அந்த 3 விஷயங்கள்ல முதலாவதா வர்றது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோல நேம் அண்ட் டேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையில்ல. உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்கிரவுண்டோட கரெக்ட்டா எடுத்து கரெக்ட்டா அப்லோட் பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறாரோ, அத நீங்க அப்லோட் பண்ணலாம். நீங்க அந்த 80% ஃபேஸ் அதெல்லாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்ட்டா எடுத்து அப்லோட் பண்ணுங்க. தவறா அப்லோட் பண்ணிட்டீங்க, மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அத எடிட் பண்ண முடியாது. 2வது கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் பிளாக் இங்க்ல சைன் போட்டு அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வேற ஏதாவது மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி எடிட் பண்ண முடியாது. 3வது 10 ஃபிங்கர்ஸோட பிரிண்ட்ஸ். ஸோ 10 ஃபிங்கர்ஸ் வித் தம்ப் இம்ப்ரஷன் 10 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரஷன்ஸும் வச்சு நீங்க அத அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரஷன் அப்படின்றது இந்த ஸ்டாம்ப் பேடு அந்த இது இருக்கும் இல்லையா? அதில வயலட் கலர்ல அதில ஒவ்வொரு ஃபிங்கரோட டிப்பையும் இப்படி வச்சு, ஒரு A4 சைஸ் பேப்பர எடுத்து, அந்த A4 சைஸ் பேப்பர்ல அப்படியே வச்சு, அந்த A4 சைஸ் பேப்பர ஃபோட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்க சிக்னேச்சர் அண்ட் 10 ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்போட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அத 3யும் நீங்க கரெக்ஷன் விண்டோல எடிட் பண்ண முடியாது. அதனால கரெக்ட்டா அப்லோட் பண்ணுங்கன்னு NTA இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல தெளிவா சொல்லியிருக்காங்க.